எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்தே எங்களுக்கு ஊட்டப்பட்டு நாங்கள் இன்றைக்கு தமிழர் என்றால் அதை ஒழுங்காக சொல்லுவோம். அதுபோல எங்களுடைய அந்த தமிழர்களுக்கான வரலாறும் அது தமிழர்களுடைய இந்த புதிய ஒரு விடுதலைக்கான இந்த வரலாறும் தொடர்ந்து மக்கள் மத்தியில ஆழமாக பதிய பண்ணி வச்சிருக்கோம். 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி. விடுதலை புலிகள் அமைப்பின் பிரிவுகள் கட்டமைப்புகள் எதுவும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இனி செயல்பட முடியாது என்று கருணா மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தளபதிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றார். இவர் முக்கிய வழியில வந்தவர் இன்ன கண்டுட்டு திரும்பி வந்துட்டார். நீ பின்னேரத்துல தண்ணி அடிவை. சாந்து பட்டு நெத்திக்காரி சந்தேகம் என்ன சொல்லு சத்தியமாய் தீர்த்து வைப்பேன். கந்தகத்தை சுமந்த வண்டி கரும்புலிகள் ஆளும் கடலின் விந்தைகளை சொல்லிவிடத்தான் விரும்புதடிய மனசு. வாழ புகுந்த கரும்புலிகள் பேரை சொல்லுது மச்சி. ஆழக்கடலின் மீனினங்கள் என்ன சொல்லுது மச்சா. நம்முடன் வாழ புகுந்த கரும்புலிகள் பேரை சொல்லுது மச்சி. பள்ளிகள் போல் துள்ளி பாயும் காரணம் தான் என்ன. மகிழ்வால் துள்ளி துள்ளி ஆடுகிறார் தோரணம் தான் என்ன. ஒட்டியோரா மீன் பிடிக்க ஓடத்தில் போற மச்சா. ஒன்றிரண்டு சந்தேகம் ஒன்ன கேட்டே மச்சா. கந்தகத்தை சுமந்த வண்டி கரும்புலிகள் ஆளும் கடலின் விந்தைகளை சொல்லிவிடத்தான் விரும்புதடிய மனசு.
தரும் உறுதி கண்ட பின்னும் தயக்கம் என்னம்மா? தரும் புலிகள் வெடிக்கும் போது கலக்கமே இல்லையா? அவர்கள் தரும் உறுதி கண்ட பின்னும் தயக்கம் என்னம்மா? அங்கம் சிதைத்திடும் அவர்களுக்கு வலிப்பதில்லையா? தம் செங்குருதி புனலில் ஆடி சிரிப்பாரல்லவா? ஒட்டியோரா மீன் பிடிக்க குடத்தில் போற மச்சான். ஒன்றிரண்டு சந்தேகம் உன்னை கேட்பே மச்சான். கந்தகத்தை சுமந்த வண்டி கரும்புலிகள் ஆளும் கடலின் விந்தைகளை சொல்லிவிடத்தான் விரும்புதடிய மனது. கரிய புலிக்கு உலகில் வாழ விருப்பமே இல்லையா? தமக்கே புதிய மண்ணை மீட்பதுதான் வசதி அல்லவா? கரிய புலிக்கு உலகில் வாழ விருப்பமே இல்லையா? தமக்கே புதிய மண்ணை மீட்பதுதான் வசதி அல்லவா? நமது நாட்டை நரிகள் ஆள புலிகள் தாங்குமா? கடலில் விரிதுடராய் எழுந்திடும் தமிழர் உணர்வு தூங்குமா? ஒட்டியோரா மீன் பிடிக்க குடத்தில் போற மச்சான். ஒன்றிரண்டு சந்தேகம் உன்னை கேட்பே மச்சான். கந்தகத்தை சுமந்த வண்டி கரும்புலிகள் ஆளும் கடலின் விந்தைகளை சொல்லிவிடத்தான் விரும்புதடிய மனது. ஏ மச்சான், போயிட்டு வர்ற மச்சி. அம்மா என்ன சப்பாத்து படி தாங்க என்ன? ஏன் நீங்க சிரிக்கவே இல்ல? இன்று காலை 7:30 மணியளவில் முறிகண்டிக்கு மேற்கே ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மேற்கொண்ட முன்னேற்ற முயற்சி விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:30 மணி வரை இடம்பெற்ற இந்த முறியடிப்பு தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக களமுனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 3 இராணுவ உடலங்களும் படைய பொருட்களும் விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் பல இராணுவ உடல்கள் முன்னரங்க பகுதியில் கிடப்பதாக எமது களமுனை ஒளிப்பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்த முறியடிப்பு தாக்குதலில் விடுதலை புலிகளுக்கு எந்தவித இழப்புகளும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
நாங்கள் இந்த மண்ணுக்காக, நாட்டுக்காக, இந்த குஞ்சு குழந்தைகளுக்காக, வருங்கால வரலாற்றுக்காக, தமிழன் வீரத்துக்காக, தமிழனுக்கு ஒரு நாட்டுக்காக நாங்கள் போராடிக்கின்றோம். நாங்கள் சம்பளத்துக்காக போராடி எங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும், எதிரிடம் இல்லாத பிஜும் பலம் ஒன்று இருக்குது, மனோபலம். அந்த மனோபலம் இருக்க மட்டும் எங்களை உசுப்ப முடியும். இந்த தியாகம், இந்த தர்மம், இந்த ஈகமங்களை விடாது. இந்த லட்சியம், இந்த நேர்மை நிச்சயமாக எங்களை வெல்ல வைக்கும். வென்றே தீர்வோம். අපි ඉදිරියට පළවෙනිම ඉදිරියෙන්ම ගමන් කරනවා. ඔබ රත්නසිරිගේ කණ්ඩායම ඒකට දෙනෙක් අයදී මේ නිල් පාට ලකුණු දෙන්නේ. என்ன உள்ள முகம் ஒரு மாதிரி இருக்குது, பிரச்சனையா உள்ள பற்றி தெரியாது, யாரும் முன்ன பேசினதே உள்ள. இந்த சின்ன வயதிலையும் வேலை செய்து நல்லா பழுதாப்போம். இனி வயல் வேலைக்கும் போகதான்.
இன்னையா இந்த செல் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பரமாக அடிச்சு இந்த கிவிர அடிச்சு கொண்டு இந்த நாட்டை விட்டு நாடுகள் சாமான்களை ஏற்றி பறிச்சு இறக்கி பத்தாக்குறைக்கு செல்லுகள் வளைய பொறுப்பட்டு சொல்றாங்க. அதுக்கு என் செல்லு தான் விழுகுது, அங்கால போனால் அங்காலம் செல்லு தான் விழுது, இஞ்சால வந்து அஞ்சாலம் செல்லு தான் விழுது. இது என்னையா வளைய பொறுப்புன்னு சொன்னா ஒரு பொறுப்பிலே இருக்கணும், ஒரு சுத்த நிறுத்தம்னா இது ஒரு இதாக இருக்கணும். இப்படிலாம் சாமானை ஏற்றி 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 இறக்கி வீடு போட்டு போட்டு வேணாண்டு போச்சுது. தர்மபுரத்துல இருந்து தொங்கல் வரைக்கும் இங்கால போயாச்சு, இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்கு ஆத்துக்கு பாயிரத்துக்கு. நாங்க அப்ப இப்படி கொடுமையில் இருக்கிற நேரங்கள்ல என்னையா நாங்க செய்யறோம்? ஒரு துண்டு செய்து கேளாத முறையில நாங்க இருக்கிறோம். இப்ப சாப்பிட்டா இப்ப சாப்பிட்டா விடிய சாப்பிட்டா இரவைக்கு இல்ல. ரேஷன் கடைக்கு போனா அங்க செல் அடிக்கலாம், அங்க குண்டு விழுகுது. இப்படியான மனுஷன் நடந்து கொண்டு இருக்கு. இது ஒரு பெரிய இடங்க, ஒரு பெரிய நாடுகள் ஒரு கண்டிச்சு இது ஒரு தீர்வு கொண்டு வராம ஒரு பொதுமக்களுக்கு ஒரு காயங்கள் ஏற்படாத முறைக்கு இந்த நேற்றெல்லாம் பார்க்கையில மிஷின்ல வந்தவங்களுக்கு 7-8 பேர் 10-15 பேருக்கு மேல செல் விழுந்தா இந்த அபாயம் சும்மா வெறிஞ்சாவு. அதெல்லாம் வெறிஞ்சாவு. இந்த வெறிஞ்சாவுகளை ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு மத்தியத்தில் இருக்குது. இப்ப அப்படியான கட்டத்தில் இருக்கும் பொழுது பங்கர் வெட்டியே என்ற வாழ்க்கையே போச்சுது. இதோட 62 பங்கர் வெட்டி மேல வெட்டி இருப்பேனா என்ற கணக்கு பார்க்க போனா வீடு அது மாதிரி போட்டு கழட்டியாச்சு. போடுற வீடு விட்டுட்டு வர வேண்டிய நடந்து வந்து இங்க மரத்துக்குள்ள இருந்து அதில் யார்கிட்டயாவது இருக்கிறாட்ட ஒரு சீரை துண்டை போட்டு அதுல இருந்தா அதுலயும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. இப்படியான காலம் கடந்து கொண்டு போகுது. இந்த காலத்துக்கு ஒரு நாடுகள் ஒன்றும் ஒரு முடிவு செய்து ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த இருக்கிற வளர்ந்த பிள்ளைகளுக்காவது ஒரு ஒழுங்குமுறையான ஒரு தீர்வை கொடுப்போம்னு சொல்லி நாங்க தான் இன்றைக்குல எங்கட சாவு இன்றைக்கு நாளைக்கு அது பிரச்சனை இல்லை. இருக்கிற பிள்ளைகளையாவது அதுகளை காயப்படுத்தி எத்தனை முதியவர் எத்தனை இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போக இல்லாத முறைக்கு ஆமான ஒழுங்கான பள்ளிக்கூடம் பாடசாலையில் ஒன்று நடைமுறையினாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அடிக்கிறாங்க, ஒரு கீழே போய் நின்று அதுல போய் நின்று அங்க அடிக்கிறாங்க, ஒரு சந்தையை போய் ஒரு மரக்கறி கொண்டு போனா அதுல கிவீர் விழுகுது. இப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்க தமிழ் மக்கள் நாங்க என்ன செய்யறது? ஏதாவது ஒரு நாடை ஒன்று எங்களை ஏற்கணும். இல்லாத போனா இதுக்கு ஒரு முடிவு அந்த அரசாங்கமாப்பட்டது ஒரு நாடை ஒன்று ஏதாவது முடிவு ஒன்று எடுத்து எங்களை இந்த தமிழ் மக்களை கொஞ்சம் எங்களை ஆதரிச்சு ஒரு இந்த செல்லுகளை புல்களை நிற்படணும். போர் சுத்தம் சொல்ல நடக்கிற வழக்கம் உண்டுதான், நாடும் பிரச்சனை வரை உண்டுதான். அதுக்காக செல்லை அடிக்கிறான் கிவிரால தாக்குறான், பல மாதிரி இருக்குது. ரெண்டைகளையும் ஒரு மாதிரி இந்த செல்லு தாக்குகள் கிவிர தாக்குகளை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னா இருக்கிற மக்கள் அந்த உயிரை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளே காவாந்து பண்ணுவாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு, அது இந்த சைக்கிளில் போய்க்கு அதுல விழுது ஒரு செல்லு, அதுல ஒரு செல் விழுது. மாட்டு வண்டியில போறான், அதுல போனா அதுல ஒரு செல் விழுது. அவன் மாட்டுக்காரனும் சரி அவனும் சரி. இப்படியான சூழ்நிலைக்கு உரிய மத்தியத்துல இருக்குது. நாங்க இதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத முறைக்கு நாங்க இந்த அங்க இருந்து இந்த இதுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேற்று இதுல விழுந்திருக்கு செல்லு. அவங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் விழுந்தாங்க, 2 செல் விழுந்து 2 செல்லையும் அதுல கொஞ்சம் பேர் அழிஞ்சு போனாங்க. இப்படி இந்த வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறதா? இது ஒரு நாடு கேட்காதாமா? எந்த ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும் ஐயா. எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை நீங்க சொல்லி இந்த மக்களை வாழ வைக்கிறக்கூடிய ஒரு தன்மானத்தை நீங்க சொல்லணும். இது நாங்க நீதி மத்திய நீதி நாங்க பார்க்க போனா எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில இருக்கிறோம். நான் எனக்கு இன்றைக்கு சாதாரணமாக 56-57 வயதா போயிட்டு இதுவரைக்கும் இப்படி கொடுவினைகள் இதுகள் சித்திரவை நான் காண்டறிக்க மாட்டேன். ஒரு வயல்ல போய் நிக்கலாது, வெள்ளாமை தச்சு போட்டு இந்த வயலை தச்சு அங்க விட்டாச்சு வந்தாச்சு, இப்படியான விட்டு வந்தாச்சு. 10-15 வெள்ளாசி இடத்துல அது அப்படியே அழிஞ்சு மாட்டுக்கு விட்டு வந்துருக்குது. அப்போ அதுல கொஞ்சம் காசா முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் வாகனமா அதுல சேதாரம் போட்டுருக்கும். உழவு இயந்திரம் உண்டு அப்படியே முற்றாக இருந்து போச்சுது. அப்ப இதெல்லாம் யாரையா கண்டிக்கிறதெல்லாம், யாரையா கேட்கறது? எந்த நாடு கேட்கறது? எந்த நாடு வரப்போகுதுன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாத முறையில் நாங்கள் துடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஐயா தருமபுரத்துல இருந்து இப்ப இந்தியால இருக்கிறோம் ஐயா. இருட்டு மலை என்று சொல்றாங்க, அதுல குஞ்சு இருக்கிறோம். இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத முறையில இருக்கிறோம். சாண அந்தோனி புள்ள நான் பேசுறேன் ஐயா, இதை எடுத்து கதைக்கு இருக்கிறேன்.
நான் சிறு வயதில் இருந்தே புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நல்ல விஷயங்களை அதில் காணும் பொழுது அதை யாருக்காவது வாசித்து காட்டுவது எனக்கு ஒரு விருப்பமான வேலை. கவிதை இருந்தாலும் அவர்களுக்கு ஒருக்கா நான் வாசித்து காட்டுவேன். எங்கள் குழந்தைகளே எம் தேசத்தின் எதிர்கால நம்பிக்கைகள். அந்த பிஞ்சுகள் தொடர்பாக தூர நோக்கோடும் வெளிப்போடும் செயல்பட்ட எம் தலைவரை பற்றிய சிறு துளிகள் இவை. வந்து இது எங்களோட பாயிண்ட் சரிதானே. அவங்களோட பாயிண்ட் வந்து 2500 மீட்டரில் இருக்குது. எந்த நேரம் வந்து எங்களோட இதில் போராளிகள் போகிறத கண்டால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து தாக்குதலை தொடுப்பாங்க. பனேமாக வந்து அவங்கள்ட்ட இந்த 50 கலிவர் ஆயுதம் இருக்குது. அதே வேறு வந்து கூடுதலாக வந்து இந்த மோட்டரை பயன்படுத்துவாங்க. அம்மா ஐயா நிக்கிறாரு. ஏன் புள்ள? வளவில கிணத்துக்கு நிலையம் எடுக்கணும். அதுதான். ஏன் புள்ள? மூர்த்தி விட்டுதான் தண்ணியாடுறேன். அங்கே பிரச்சனையா? சி வளவில கிணறு தான் எல்லாம் தானே. அவன் இருந்தால் உனக்கு நின்ற நிலம் வருது. பாடுபாட்டு போவாராரு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாய். ஏன் புள்ள நீ ஒரு கல்யாணத்தை செய்ய என்ன பார்க்கிறாய்? உனக்கு சின்ன வயது. நீ ஓமென்றால் நான் பார்த்து செய்து வைக்கிறேன்.
ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நான் இடமேந்து வரைக்க ஏன்னா எங்களோட அப்பா அம்மா காயப்பட்டு பள்ளிப்புணம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகவும் கஷ்டமாக இருக்குது. போகிற இடங்களில் காயப்பட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போகவும் வசதி இல்லை. நாங்கள் மாமாக்களோட அழுகுறீங்கப்பா போறதுக்கு நீ அழாதீங்க வருவீங்க நாகப்பட்டினத்திலிருந்து வரேன்னா ஆமி வந்துட்டான்னு சொல்றாங்க. இந்த சந்திக்கு வந்துட்டாங்க. ஓமாண்ணா 2 தான் சொல்றாங்க, சரியா தெரியாது. ஐயா எதுக்கு வரீங்க?
கொஞ்ச நாளா ஒரு மாதிரி கிடக்கு. இது பிரச்சனையே இல்லை. சிரிச்சு சமாளிக்க மட்டும் தெரியும். உன்ற மனதை புரிஞ்சு கொண்டு காரணம் சொல்ற ஒரு துணை இருந்தா நல்லதானேயா. முத்து ஒரு சூரிய சொட்டு இல்லாத பொடிய எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். உனக்கு விருப்பம் என்றா சொல்லு, நான் செய்து வைக்கிறேன். நீ வந்து ரெண்டு பயப்படாத. போயிட்டு வரேன்.